ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 3வது வெள்ளி வீட்டில் சாமி கும்பிட்றதுக்காக சக்கரை பொங்கல் பிரசாதமாக பண்ணியிருந்தேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, மொத்தம் சேர்த்து 2 டம்ளரு. இது 2 டம்ளர் சேர்த்து அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வரும். அதை நல்லா கழனி பிடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பாடு நல்லா சாஃப்டாக வேகும், குலைவாக இருக்கும். அதுக்காக சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். நமக்கு இனிப்பு அதிகமாக பிடிக்கும், இன்னி கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். அது கரெக்டான அளவாக இருக்கும். 300 கிராம் அதை எடுத்துருக்கேன். தூள் பண்ணி எடுத்து வச்சுப்போம். பொங்கலுக்கு முந்திரி திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அதை வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி பொன்னிறமாக வந்தோன்னா திராட்சையும் சேர்த்து திராட்சையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருவோம். இந்த சக்கரை பொங்கல் குக்கரில் செய்கிறனால ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு நம்ம அரிசி ஊற நேரத்தில் இதெல்லாம் வறுத்துட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரம் செஞ்சிடலாம். பொடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை அதே கடாயில் சேர்த்து நம்ம எந்த டம்ளரில் அரிசி அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தோன்னா வெல்லம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சுப்போம். அதுக்குள்ளேயும் நம்ம சாப்பாடு அடுப்பில் வச்சிடலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. நம்ம குக்கர் மூடி திறந்தோடனே சாப்பாடு நல்லா சூடாக இருக்கும். அந்த சமயத்துலேயே நல்லா மசிச்சு விட்றணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா குலைவாக மசிஞ்சிரும். ஆறினோம்னா சாப்பாடு மசிக்க முடியாது. அதனால் சூடோடு இருக்கும்போதே மசிச்சு விட்டுறணும். நல்லா ஈஸியாக மசிக்க வந்துடும். இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். அது வரைக்கும் அடுப்பு பற்ற வைக்க வேண்டாம். நம்ம சாப்பாடில் வெல்லத்தை ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சிடணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதுக்காக இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா சேர்த்து கிளறி விட்டுருவோம். இது கூடவே பச்சை கற்பூரம் சேர்க்கலாம். அந்த வாசனை பிடிக்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். இது கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை அதையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நல்லா சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி. இந்த வாரம் ஆடி வெள்ளி அம்மனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக செஞ்சு சிறப்பாக வழிபாடு செஞ்சாச்சு. அரிசி ஊற தான் டைமு, டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே பொங்கலை செஞ்சிடலாம் ஈஸியாக. மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.